நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் 2ஆம் பருவம் இயல் 2ல் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்பிசி டிஎன் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பொது தமிழில் 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம புக் இன்சைட் அவுட் சைட்லேருந்து இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது டிஎன்பிசி அல்லது டிஎன் டெட்டு பியூஓக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தேட வேண்டியதில்லை. ரொம்பவே நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இம்பார்ட்டன்ஸ் பார்த்து நம்ம எடுத்துருவோம். கண்டிப்பாக வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே லைக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ நம்ம பார்க்க போது 7th ஸ்டாண்டர்ட் 2ஆம் பருவம் இயல் 2ல் இருக்கக்கூடிய கவிதை பேழை பூ தொடுத்தல் அப்படி இருக்குது. அந்த கவிதை பேழையில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 1 பாருங்கள். போர் இல்லாத உலகில் டேஸ் நிலவும். ஆப்ஷன் பாருங்கள், பதட்டம், சாந்தம், சோர்வு, வெறுப்பு. ஸோ சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2 பாருங்கள். முடிச்சிட்டால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. முடிச்சு ப்ளஸ் இடல், முடிச்சு ப்ளஸ் சிட்டால், முடிச்சு ப்ளஸ் இட்டால், முடிச்சு ப்ளஸ் இயல். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் முடிச்சு ப்ளஸ் இட்டால். ஸோ இதுதான் சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3 பாருங்கள். நிற்பது ப்ளஸ் அறிந்தும் சேர்த்து எழுத கிடைப்பது. நிற்பதறிந்தும், நிற்பது அறிந்தும், நிற்பறிந்தும், நிற்பதறிந்தோம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிற்பதறிந்தும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4 பாருங்கள். ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அந்த கவிதை பேழையில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும். ஓகேவா. சாந்தம், சாந்தம் அப்படின்னா அமைதி. ஸோ இது சரியாக மேட்ச் பண்ணியிருக்கோம். நுண்மை, நுண்மைனா நுட்பம், நுண்மைனா என்னது நுட்பம். பிரபஞ்சம், பிரபஞ்சம்னா உலகம். உற்றால், உற்றால் அப்படின்னா அடைந்தால், உற்றால் அப்படின்னா அடைந்தால். ஓகேவா. ஸோ சரியாக நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். 1 2 3 4. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5 பாருங்கள். பூ தொடுத்தல் என்ற கவிதையை இயற்றியவர். உமா மகேஸ்வரி, கண்ணதாசன், அப்துல் ரகுமான், வாணிதாசன். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமா மகேஸ்வரி. ஓகேவா. இவங்க எந்த மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிறந்த மாவட்டம் மதுரை. இவங்க எந்த மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க? மதுரை மாவட்டத்தில். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். உமா மகேஸ்வரியின் கவிதை தொகுப்பில் தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்க. நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது, கற்பாவை, கலங்கரை விளக்கம். ஸோ இதுக்கு தவறானது தான் கேட்டிருக்காங்க. தவறானது என்னென்னு பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கம். ஓகேவா. ஸோ அப்போ சரியானது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது, கற்பாவை. ஓகேவா. இது அவங்களுடைய கவிதை தொகுப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். கண்ணையும் கருத்தையும் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் டேஸுக்கு உண்டு. கண்ணையும் கருத்தையும் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் டேஸுக்கு உண்டு. ஆப்ஷன் பாருங்கள், ஓவியம், கவிதை, பாடல், இசை. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியம். ஓகேவா. ஸோ இது நம்ம உரைநடை பகுதி, இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, உரைநடை பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசும் ஓவியங்கள், அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய வினாக்கள். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 8 பாருங்கள். நுண்கலைகளுள் முதன்மையானது ஒன்று. கவிதை, ஓவியம், பாடல், இசை. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவியம். நுண்கலைகளுள் முதன்மையானதுன்னா என்னது ஓவியம். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 9 பாருங்கள். ஆயக்கலைகள் எத்தனை வகைப்படும்? 43, 64, 63, 65. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64. ஆயக்கலைகள் மொத்தம் 64. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 10 பாருங்கள். பழங்கால மனிதர்கள் ஓவியங்கள் வரைய தொடங்கிய இடம். ஸோ முதல்ல மனிதர்கள் பழங்காலத்தில் இருக்க மனிதர்கள் ஓவியங்களை எந்த இடத்துல வரைய தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, குகை, சுவர், தரைத்தளம், மேலறை. ஸோ இதுக்கு ஆன்சர் குகை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள். சீவக சிந்தாமணி காப்பியத்தில் யார் யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது? ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்துலாமா? ஆப்ஷன் பாருங்கள், குணமாலை, தத்தை, கண்ணகி, குணச்சித்திரை. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணமாலை. ஓகேவா. குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஓகேவா. எந்த காப்பியத்தில்? சீவக சிந்தாமணி காப்பியத்தில். ஓகேவா. ஸோ அந்த இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். எந்த காப்பியத்தில் குணமாலை யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்தால் அப்படின்னு கேட்டாங்கன்னா காப்பியம் என்னது? சீவக சிந்தாமணி. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள். துணி ஓவியங்கள் தற்போது என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது? ஓகே, சுவர் ஓவியங்கள், துணி ஓவியங்கள், கலம்காரி ஓவியங்கள், செப்பேட்டு ஓவியங்கள். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலம்காரி ஓவியங்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 14 பாருங்கள். கலம்காரி ஓவியங்கள் தற்போது எந்த மாநிலங்களில் வரைந்து வருகின்றனர்? கலம்காரி ஓவியங்கள் தற்போது எந்த மாநிலங்களில் ஓவியர்கள் வரைந்து
வருகின்றனர். தமிழகம், ஆந்திரா, கொல்கத்தா, டில்லி. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் மற்றும் ஆந்திரா இந்த 2 மாநிலத்துலேயும் தான் இப்போவும் ஓவியர்கள் வந்து இந்த கலங்காரி ஓவியங்கள் வந்து வரைஞ்சி வராங்க. ஓகே, தமிழகம், ஆந்திரா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 15 பாருங்கள். இதிகாசம் மற்றும் புராண காட்சிகள் பெரும்பாலும் எந்த ஓவியத்தில் வரையப்பட்டது? ஆப்ஷன் பாருங்கள். துணி ஓவியம், ஓலைச்சுவடி ஓவியம், செப்பேட்டு ஓவியம், சுவர் ஓவியம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடி ஓவியம். இதுக்கு சரியான ஆன்சர் ஓலைச்சுவடி ஓவியம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 16 பாருங்கள். தற்போது எந்த நூலகத்திற்கு சென்றால் ஓலைச்சுவடி ஓவியத்தை காணலாம்? தஞ்சாவூர் சரஸ்வதி மகால், கன்னிமாரா நூலகம், சென்னை நூலகம், அண்ணா நூலகம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன பார்த்தா தஞ்சாவூர் சரஸ்வதி மகால். அங்கே போனால் இப்போ நம்ம வந்து ஓலைச்சுவடி ஓவியத்தை நம்ம என்ன செய்யலாம், காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17 பாருங்கள். குகை ஓவியங்கள் பெரும்பாலும் டேஸ் ஆக இருக்கும். குகை ஓவியங்கள் பெரும்பாலும் டேஸ் ஆக இருக்கும். கோட்டோவியம், சுவர் ஓவியம், திரைச்சீலை ஓவியம், கண்ணாடி ஓவியம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டோவியம். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ குகை ஓவியங்களில் பெரும்பாலும் எந்த மாதிரி ஓவியங்கள் இருக்குமாம்? கோட்டோவியம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 18 பார்க்கலாம். சுவர் ஓவியங்கள் எங்கெல்லாம் காணப்படுகிறது? ஆப்ஷன் ஆ பாருங்கள். அரண்மனைகள், மண்டபங்கள், கோவில்கள், கருவறை சுற்றுச்சுவர். ஓகேவா, ஸோ கருவறை சுற்றுச்சுவரில் எல்லா இடத்துலையும் காணப்படுச்சு. ஆனால் இதில் கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷனுமே கரெக்டு தான். அரண்மனைகளில் காணப்படுது, அதுக்கப்புறமா மண்டபங்கள், கோவில்கள், அதுக்கப்புறமா கோயிலில் இருக்கக்கூடிய கருவறை சுற்றுச்சுவர் எல்லா இடங்களிலையும் வந்து இந்த சுவர் ஓவியங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ இதில் எல்லாமே சரிதான். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 19 பாருங்கள். தஞ்சை பெரிய கோவிலும் சித்தன்னவாசலிலும் எந்த ஓவியங்கள் காண முடிகிறது? சுவர் ஓவியம், துணி ஓவியம், கண்ணாடி ஓவியம், ஓலைச்சுவடி ஓவியம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவர் ஓவியம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 20 பாருங்கள். ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்தி சுவரில் ஈரமாக இருக்கும்போது வரையப்படும் ஓவியம். ஓகே, ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்தி சுவரில் ஈரமாக இருக்கும் போதே வரையப்படும் ஓவியம். துணி ஓவியம், சுவர் ஓவியம், கண்ணாடி ஓவியம், குகை ஓவியம். ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சுவர் ஓவியம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 21 பாருங்கள். ஓவியம் வரைய பயன்படும் துணியை எவ்வாறெல்லாம் அழைப்பர்? எழினி, திரைசீலை, கிளி, படம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சரியான ஆன்சர் தான். ஓகே, எழினி, திரைச்சீலை, கிளி, படம். ஸோ வந்து இது எல்லாமே ஓவியம் வந்து வரைய பயன்படுத்தக்கூடிய துணியை வந்து இந்த பேரெல்லாம் கொண்டு அழைப்பார்கள். ஓகேவா, ஸோ இதில் எல்லாமே கரெக்ட் தான். இது கொஞ்சம் முக்கியமான கொஷின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 22 பாருங்கள். தந்த ஓவியம் எந்த மாநிலத்தில் அதிகமாக காண முடிகிறது? கேரளா, தமிழ்நாடு, மணிப்பூர், கொல்கத்தா. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. கேரளாவில் அதிகமான தந்த ஓவியங்கள் காணப்படுகிறது. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 23 பாருங்கள். இது முதிர்ந்து இறந்த யானையின் தந்தங்களின் மீது பல வகை நீர் வண்ணங்களை பயன்படுத்தி வரையப்படும் ஓவியம். ஓகே, ஆப்ஷன் பாருங்கள். கண்ணாடி ஓவியம், தாழ் ஓவியம், தந்த ஓவியம், நவீன ஓவியம். ஸோ சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தந்த ஓவியம். ஓகேவா, வயது முதிர்ந்த இறந்த யானையின் தந்தங்களில் பல வகை நீர் வண்ணங்களை பயன்படுத்தி வரையப்படும் ஓவியம் தந்த ஓவியம். ஓகேவா, ஸோ அதிகமாக எங்கே இருக்குது? கேரளாவில். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 24 பாருங்கள். கண்ணாடி ஓவியம் உருவாக்கும் ஓவியர்கள் எந்த ஊரில் அதிகமாக உள்ளன? மதுரை, திருச்சி, சேலம், தஞ்சாவூர். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். அடுத்த கொஷின் நம்பர் 25 பாருங்கள். முற்காலத்தில் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் எதில் பொறிப்பது வழக்கம்? ஓகேவா, ஓலைச்சுவடி, செப்பேடுகள், துணித்தாள், நாளிதழ்கள். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்பேடுகள். ஓகேவா, மன்னர்களுடைய ஆணையும் அரசு ஆவணங்களையும் எதில் பொறிப்பார்கள்? செப்பேடுகள். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 26 பாருங்கள். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல்? பரிபாடல், நெடுநல் வாடை, கார் 40, களவழி 40. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 27 பாருங்கள். புனையா ஓவியம் புறம் போந்தென்ன? புனையா ஓவியம் புறம் போந்தென்ன என்ற வரிகள் கூறும் நூல் என? புறம் போந்தென்ன இந்த வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பாருங்கள். சீவக சிந்தாமணி, மணிமேகலை, சிலப்பதிகாரம், பெரிய புராணம். ஓகே, ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் மணிமேகலை. சரியான ஆன்சர் மணிமேகலை. அப்போ புறம் போந்தன, புனையா ஓவியம் புறம் போந்தன அப்படின்னு வந்துச்சுன்னா மணிமேகலை. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னு வந்துன்னா நெடுநல் வாடை. ஓகேவா,
நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 28 பாருங்கள். தற்காலத்தில் கோட்டோவியங்கள், வண்ண ஓவியங்கள், நவீன ஓவியங்கள் என பல வகையான வடிவங்களில் காணப்படுபவை. ஆப்ஷன் பாருங்கள். சுவர் ஓவியம், தாள் ஓவியம், தந்த ஓவியம், கண்ணாடி ஓவியம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாள் ஓவியம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29. இன்னும் பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல். பரிபாடல், அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல். ஸோ எந்த நூலில் இருக்குது? பரிபாடல். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30 பாருங்கள். அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு எந்த ஓவியம் பயன்படுத்துகின்றனர்? தாள் ஓவியம், கருத்துப்பட ஓவியம், நவீன ஓவியம், தந்த ஓவியம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் கருத்துப்பட ஓவியம். அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு. ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 31 பாருங்கள். முதலில் கருத்துப்பட ஓவியத்தை அறிமுகப்படுத்தியவர்? பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, வாணிதாசன். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஓகேவா. முதலில் கருத்துப்பட ஓவியத்தை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். இந்த கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 32 பாருங்கள். கருத்துப்பட ஓவியம் எந்த இதழில் பயன்படுத்தப்பட்டது? இந்தியா, சுதேசமித்ரன், தினமலர், தினகரன். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. அதாவது பாரதியாரோட இந்தியா என்கிற இதழில் தான் கருத்துப்படம் வந்து பயன்படுத்தப்பட்டது. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 33 பாருங்கள். கருத்துப்பட ஓவியத்தின் மற்றொரு பெயர். கருத்துப்பட ஓவியத்தின் மற்றொரு பெயர் ஓவியம், கேலி சித்திரம், கேலிப்படம், கேலி ஓவியம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலி சித்திரம். சரியான ஆன்சர் கேலி சித்திரம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 34 பாருங்கள். மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவதையே டேஸ் என்பர்? மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவதையே டேஸ் என்பர்? கேலி சித்திரம், ஓவியம், கேலிப்படம், கேலி ஓவியம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் கேலி சித்திரம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 35 பாருங்கள். ஓவியக்கலையின் மிக பழமையான வடிவமாகவும் புதுமையான பார்வையில் புதிய கருத்துக்கள் வெளிப்படுமாறு வரையும் ஓவியம். ஓவியக்கலைகளே மிக பழமையான வடிவமாகவும் புதுமையான பார்வையில் புதிய கருத்துக்கள் வெளிப்படுமாறு வரையும் ஓவியம். கேலி ஓவியம், நவீன ஓவியம், தாள் ஓவியம், தந்த ஓவியம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவீன ஓவியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 36 பாருங்கள். பார்வையாளர்களின் மனப்பான்மைக்கு ஏற்ப பொருள் கொள்ளும் வகையில் கோடுகளாகவும் கிறுக்கல்களாகவும் பல வண்ண கலவைகளை கொண்டு வரையும் ஓவியம். பார்வையாளர்களின் மனப்பான்மைக்கு ஏற்ப பொருள் கொள்ளும், ஒவ்வொருத்தங்க எப்படி அவங்களுடைய மனசு தந்தாலும் அவங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதன் வகையில் கோடுகளாகவும் கிறுக்கல்களாகவும் பல வண்ண கலவைகளை கொண்டு வரையும் ஓவியம். கேலி ஓவியம், தாள் ஓவியம், நவீன ஓவியம், தந்த ஓவியம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் நவீன ஓவியம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 37 பாருங்கள். ஐரோப்பிய கால நுணுக்கங்களுடன் இந்திய கலை மரபுகளை இணைத்து ஓவியங்களின் புதுமைகளை புகுத்தியவர்? கொண்டையர் ராஜு, ராஜா ரவிவர்மா, சுவாமிநாதன், அரங்கநாதன். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ராஜா ரவிவர்மா. ஓகேவா. ஐரோப்பிய கலை நுணுக்கங்களுடன் இந்திய கலை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமையை புகுத்தியவர். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 38 பாருங்கள். நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவர்? கொண்டையர் ராஜு, ராஜா ரவிவர்மா, சுவாமிநாதன், அரங்கநாதன். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொண்டையர் ராஜு. ஸோ இதுதான் சரியான ஆன்சர். ஓகே. நாள்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவர் யாருன்னா கொண்டையர் ராஜு. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 39 பாருங்கள். நாட்காட்டி ஓவியங்களை டேஸ் என்றும் அழைப்பர்? பெயிண்டிங், கலரிங், பசார் பெயிண்டிங், பசார் கலரிங். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பசார் பெயிண்டிங். ஸோ இதுதான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 40. கோட்டோவியம் பிரித்து எழுத கிடைப்பது? கோடு ப்ளஸ் ஓவியம், கோட்டு ப்ளஸ் ஓவியம், கோட் ப்ளஸ் டோவியம், கோடி ப்ளஸ் ஓவியம். ஸோ சரியான ஆன்சர் கோட்டு ப்ளஸ் ஓவியம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏடு பிரித்து எழுத கிடைப்பது? செப்பு ப்ளஸ் ஏடு, செப்பு ப்ளஸ் ஓடு, செப்பு ப்ளஸ் ஏடு, செப்பு ப்ளஸ் ஏடு. ஓகேவா. ஸோ சரியான ஆன்சர் ஏடு, செப்பு ப்ளஸ் ஏடு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 42 பாருங்கள். எழுத்து ப்ளஸ் ஆணி பிரித்து எழுத கிடைப்பது? எழுத்தாணி, எழுத்தாணி, எழுத்தணி, எழுது ஆணி. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எழுத்தாணி. ஸோ இதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 43 பாருங்கள். தமிழ் பல்கலைக்கழகம் எந்த இடத்தில் உள்ளது? தஞ்சாவூர், மதுரை, சென்னை, சேலம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் தஞ்சாவூர். தமிழ் பல்கலைக்கழகம் எங்கே உள்ளது? தஞ்சாவூர்.
ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 44 பாருங்கள். 1896 தொடங்கப்பட்ட தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் நூலகம், உவேசா நூலகம், கீழ்த்திசை நூலகம், கன்னிமாரா நூலகம். ஸோ சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்னிமாரா நூலகம். இதுதான் 1896 தொடங்கப்பட்ட தமிழ்நாட்டின் மைய நூலகம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 45 பாருங்கள். உலக தமிழ் சங்கம் நிறுவப்பட்ட இடம் மதுரை, சேலம், கரூர், திருச்சி. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரை. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 46 பாருங்கள். ஒரு நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 46 பாருங்கள். ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது காலப்பெயர், தொழிற்பெயர், வினைப்பெயர், சினைப்பெயர். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர். இதுக்கு சரியான ஆன்சர் தொழிற்பெயர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 47. தொழிற்பெயர் எதனை காட்டாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எண், இடம், காலம், பால். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் இது எல்லாமே சரிதான். தொழிற்பெயர் எதனை காட்டாது? எண், இடம், காலம், பால் இதனை காட்டாது. ஓகேவா. ஸோ இதில் எல்லாமே சரிதான். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 48 பாருங்கள். தமிழ், தெலுங்கு போன்ற பல மொழிகளில் ஓலைச்சுவடிகளும் கையெழுத்து படிகங்களும் ஓவியங்களும் தொன்மையான இசைக்கருவிகளும் சிற்பங்களும் உள்ள இடம் எங்கன்னு கேட்டிருக்காங்க. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம், கன்னிமாரா நூலகம், தமிழ் பல்கலைக்கழகம், கீழ்த்திசை நூலகம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 49 பாருங்கள். உவேசா நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட வருடம் கிபி 1943, கிபி 1942, கிபி 1944, கிபி 1945. ஸோ சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிபி 1943. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 50 பாருங்கள். கீழ்த்திசை நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு கிபி 1869, கிபி 1867, கிபி 1868, கிபி 1863. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் கிபி 1869. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 51 பாருங்கள். கீழ்த்திசை நூலகம் தற்போது எங்கு இயங்கி வருகின்றன? கீழ்த்திசை நூலகம் தற்போது எங்கு இயங்கி வருகின்றன? அண்ணா நூலகம், உவேசா நூலகம், கன்னிமாரா நூலகம், தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஸோ அங்கே 7வது தளத்தில் இந்த நூலகம் இருக்குது. ஓகேவா. கொஷின் நம்பர் 52 பாருங்கள். பகுதியாகிய முதல் நிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், விகுதி பெறாத தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், திரிந்த தொழிற்பெயர். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதநிலை தொழிற்பெயர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 53 பாருங்கள். பகுதியாகிய முதநிலை மாற்றம் பெற்று திரிந்து உருவாகும் தொழிற்பெயராக அமைவது முதநிலை திரிந்த தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், தொழிற்பெயர், வினைத்தொகை. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 54 பாருங்கள். பின்வருவற்றில் எது விகுதி பெற்ற தொழிற்பெயர்? எழுது, பாடு, படித்தல், நடி. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எது விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு கேட்டிருக்காங்க? படித்தல். ஸோ இதுதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 55 பாருங்கள். பின்வருவனவற்றுள் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் எது? ஊறு, நடு, விழு, எழுதல். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர். அதாவது அந்த உருங்கிறது ஊறு அப்படின்னு திரிஞ்சு வந்திருக்கும். ஓகேவா. ஸோ அதனால் இது என்ன சொல்லுவாங்க? முதநிலை திரிந்த தொழிற்பெயர். அதாவது ஊறு ஊறு அப்படின்னு முதநிலை என்ன செஞ்சு வந்திருக்கு? திரிந்து வந்தனால இது இந்த முதநிலை திரிந்த தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர். ஓகேவா. சரியான ஆன்சர் ஊறு. ஓகே, நெக்ஸ்ட்டு 56 பாருங்கள். பொறுத்துக்க கொடுத்துருக்கேன். ஓட்டம், பிடி, சூடு. இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? ஓட்டம் அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஸோ சரியாக கொடுத்துருக்காங்க, விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி அப்படின்னா முதநிலை தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர். சூடு அப்படின்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர். சூடு அப்படின்னு முதநிலை திரிஞ்சு வச்சுருக்கும். ஓகேவா. அதனால் இது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கு. ஓட்டம் அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர், பிடினா முதநிலை தொழிற்பெயர், சூடுனா முதநிலை திரிந்த தொழிற்பெயர். ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருக்குறள் பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய வினாக்கள். இப்போ 57 பாருங்கள்.
ஒருவருக்கு சிறந்த செல்வம் எது? கல்வி, பணம், சோர்வு, வேலை. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி. ஒருவருக்கு சிறந்த செல்வம் எனது கல்வி. கல்வியை விட ஒரு மிகப்பிறந்த செல்வம் வேறு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 58 பாருங்கள். எண்ணும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு டேஸ் போன்றவை? கண்கள், காதுகள், கைகள், கால்கள். ஸோ எண்ணும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை. ஓகேவா? எண்ணும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை. ஓகேவா? அதுதான் திருக்குறள் சொல்லியிருப்பாங்க. எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. எண்ணும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 59 பாருங்கள். தோன்றுகின்ற அளவிற்கு ஏற்ப மணற்கேணியில் நீர் ஊறும், அதுபோல் கற்கும் அளவிற்கு ஏற்ப மக்களுக்கு டேஸ் வளரும்? அறிவு, பணம், செல்வம், கொடை. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவு. சரியான ஆன்சர் அறிவு. ஓகேவா? தோண்டுகின்ற அளவிற்கு ஏற்ப மணற்கேணி நீர் ஊறும், அதுபோல் கற்கும் அளவிற்கு ஏற்ப மக்களுக்கு எது வளரும்? அறிவு வளரும். ஓகேவா? ஸோ அதுதான் திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 60 பாருங்கள். எண்ணி துணிக கருமம். இதில் கருமம் என்பது டேஸ் குறிக்கும்? எண்ணுவது, உண்ணுவது, எண்ணுவம், செய்வினை. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் எண்ணுவம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 61 பாருங்கள். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி? உருவக அணி, ஏகதேச உருவக அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பின்வரு நிலையணி. ஓகேவா? ஸோ இதில் இடும்பை அப்படிங்கிற ஒரு சொல் துன்பம் என்னும் ஒரே பொருளில், இடும்பைனா துன்பம், அந்த ஒரே பொருளை மீண்டும் மீண்டும் இதில் வந்திருக்கனால இக்குறளில் அமைந்துள்ளது சொற்பொருள் பின்வரு நிலையணி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 62 பாருங்கள். உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் உவம உருபு மறைந்து வந்தால் அது டேஷ்? உவமை அணி, பிரிதிமுறுதல் அணி, ஏகதேச உருவக அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு உவமை அணி. எடுத்துக்காட்டு உவமை அணி. ஓகேவா? ஸோ அப்போ உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் உவம உருபு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு உவமை அணி. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 63 பாருங்கள். ஒரே செய்யுளில் ஒரே சொல் மீண்டும் மீண்டும் ஒரே பொருளை தந்தால் அது எடுத்துக்காட்டு உவமை அணி, ஏகதேச உருவக அணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி, உவமை அணி. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பின்வரு நிலையணி. ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 64 பாருங்கள். கற்க வேண்டியவற்றை டேஸ் இல்லாமல் கற்க வேண்டும்? பிழை, குழப்பம், அமைதி, பதட்டம். இதுக்கு சரியான ஆன்சர் பிழை. ஸோ கற்க வேண்டியவற்றை எப்படி கற்க வேண்டும்? பிழை இல்லாமல் கற்க வேண்டும். ஸோ இதுதான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருக்குறளில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்துங்க. பார்க்கலாமா? கொஷின் நம்பர் 1 பாருங்கள். டேஸ் தீமை உண்டாகும்? செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால், செய்யத்தகாத செயல்களை செய்யாமல் இருப்பதால், செய்ய தகுந்த செயல்களை செய்வதால், எதுவும் செய்யாமல் இருப்பதால். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால். ஸோ இதுதான் சரியான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட்டு, தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் டேஸ் இருக்காது? சோம்பல், சுறுசுறுப்பு, ஏழ்மை, செல்வம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் சோம்பல். தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் டேஸ் இருக்காது? சோம்பல் இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். எழுத்தென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? எழுத்து ப்ளஸ் என்ப, எழுத்து ப்ளஸ் தென்ப, எழுத்து ப்ளஸ் இன்ப, எழுத்து ப்ளஸ் தென்ப. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் எழுத்து ப்ளஸ் என்ப. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். கரைந்துண்ணும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? கரைந்து ப்ளஸ் எண்ணும், கரைந்து ப்ளஸ் துண்ணும், கரைந்து ப்ளஸ் உண்ணும், கரை ப்ளஸ் உண்ணும். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் கரைந்து ப்ளஸ் உண்ணும். கற்றனைத்து ப்ளஸ் ஊறும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? கற்றனை தூரும், கற்றனை தூரும், கற்றனை தீரும், கற்றனை தோறும். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் கற்றனை தோறும். ஓகே. அடுத்து ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரோமன் நம்பர் 2. இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்தா கற்கும் முறை, உயிருக்கு கண்கள், விழிச்செல்வம், எண்ணி துணிக, கரவா கரைந்துண்ணும். ஸோ இந்த பக்கம் என்ன இருக்குன்னா செயல், காகம், பிழை இல்லாமல் கற்றல், எண்ணும் எழுத்தும்,
கல்வி. ஓகேவா? இப்போ இதை மேட்ச் பண்ணிடலாமா? கற்கும் முறை நம்ம எப்படி கற்க வேண்டும்? பிழை இல்லாமல் கற்க வேண்டும். ஸோ இது நம்பர் 1. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2 பாருங்கள். உயிருக்கு கண்கள், எண்ணும் எழுத்தும் உயிருக்கு கண்கள். இது கொஷின் ஆன்சர் 2. நெக்ஸ்ட்டு விழுச்செல்வம் அப்படின்னா எது நமக்கு விழுச்செல்வம்? கல்விங்கிறது நமக்கு விழுச்செல்வம். எண்ணி துணிக ஸோ அப்படின்னா செயல். அப்படின்னா என்னது? செயல். நெக்ஸ்ட்டு கரவா கரைந்துண்ணும் காகம். கரவா கரைந்துண்ணும்னா என்னது? ஆன்சர் காகம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்க பாருங்கள். கற்கும் முறைனா பிழை இல்லாமல் கற்றல், உயிருக்கு கண்கள், எண்ணும் எழுத்தும், விழுச்செல்வம் அப்படின்னா கல்வி, எண்ணி துணிக அப்படின்னா செயல், கரவா கரைந்துண்ணும் அப்படின்னா காகம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு தெரிந்து கொள்வோம் ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது வந்து நமக்கு புக்கு இன்சைடில் இருக்கக்கூடியது தான். தெரிந்து கொள்வோம் அப்படின்னு ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் ஓவியம் அப்படின்னா அதோடைய வேறு பெயர்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓவு, ஓவியம், சித்திரம், படம், படாம், பட்டிகை செய்தி. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஓவியம் வரைபவருக்கு வேறு பெயர்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணுள் வினைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிழவி, வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர். ஸோ என்னென்ன பேர்லாம் இருக்குது பாருங்கள் ஓவியம் வரைபவருக்கு. ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தல ஓவிய கூடம், எளிதெழில் அம்பலம், எழுத்துநிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திர கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. ஓகேவா? ஸோ இது வந்து ஓவிய கூடத்துக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம புக் இன்சைட்லேருந்து புக் அவுட் சைட்லேருந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் லைன் பை லைனாக உங்களுக்கு வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்பவே பயனுள்ள வீடியோஸாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப நம்புகிறேன். நீங்கள் வந்து புக்கை புரட்டி பார்க்கணும், இது எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லை. நம்ம கொடுத்துருக்க நோட்ஸ் மட்டுமே போதும். உங்களுக்கு வந்து 100 மார்க்ஸ் உண்மையாகவே நீங்கள் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வீடியோஸாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கும்போது தான் அடுத்தடுத்து நம்ம என்னென்ன வீடியோஸ் கொடுக்குறோமோ அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்து பயன்பெற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.